யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெல் இண்டியா. வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த கல்லூரிகளை பற்றி பார்ப்போம், சிறந்த கோர்சஸை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ், இந்த கோர்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய இந்த கோர்ஸ், அதாவது இன்ஜினியரிங் துறைகளில் அடுத்த 50 ஆண்டுகள், அடுத்த 30 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் அல்லது 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் அல்லது ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் நான் கரெக்டாக இப்போ ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு நான் வேலை வாய்ப்புக்காக வெளியில் போகிறேன். அப்போ எந்த ஒரு கோர்ஸ் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய இந்த டெலிகாம் ரிலேட்டடான ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ். ஸோ இசிஇ படிக்கிறேங்க சார், இசிக்கும் டெலிகாமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இசிஇ அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுறீங்க. பட் டெலிகாம் செக்டாரை மட்டும் வச்சு அதில் என்ன இருக்குது, அதில் 5Gனா என்ன, 4Gனா என்ன, ஸோ ரேடியோனா என்ன, ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் என்ன பண்ணுது, ஸோ இந்த மாதிரி டெலிகாமை பற்றி மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும், அந்த கோர்ஸில் இன்டெப்த்தாக ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்கிறது இந்த டெலிகாம் இன்ஜினியரிங். அடுத்த வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் ரொம்ப முக்கியமாகவும் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நிராகரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கக்கூடியது இந்த டெலிகாம் இன்ஜினியரிங். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாட்ஸில் நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கோர்ஸை பற்றி நான் பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். ஸோ உங்களுடைய ஐடியா லைக் அந்த டெலிகாம் ரிலேட்டடாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை டெஃபினட்டாக பிடிச்சிக்கோங்க. அல்லது புதுசாக ஒரு கோர்ஸை நான் தெரிஞ்சுக்கிறேன், அல்லது இந்த கோர்ஸுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், இன்ஜினியரிங்கில் ஒரு சிறந்த ஜாப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான கோர்ஸ் அப்படிங்கிறது டெலிகாம் இன்ஜினியரிங்காக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல விரும்புகிறேன். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.